ரப்பர் பந்து. இதன் ஆசிரியர் எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள். சிஎல்பி பள்ளியின் மைதானத்தில் தனது 12 வயதில் தொலைத்த பந்தை தேடி 67வது வயதில் ஊருக்கு சென்றார் நாராயணன். அதை பற்றி யாரிடமும் சொல்லவில்லை என்றபோதும் மனது அந்த பந்தை எப்படியாவது கண்டுபிடித்துவிட வேண்டும் என்பதில் அக்கறையாக இருந்தது. அந்த பந்தை அவர் அடித்தபோது மாலை 4 மணி இருக்கும். ரப்பர் பந்து பறந்து வேப்பமரத்தின் பின்னால் போய் விழுந்தது. பின்பு அது எவர் கண்ணிலும் படவே இல்லை. என்னவாகிருக்கும்? யாராவது பந்தை எடுத்திருப்பார்கள், அல்லது அருகாமை கிணற்றினுள் விழுந்து இருக்கக்கூடும். மரக்கிளையில் சிக்கி நின்றிருக்கவும் சாத்தியமுண்டு. அல்லது வானிலிருந்து அரூபத்தின் கை ஒன்று அந்த பந்தை பறித்து தனதாக்கி கொண்டிருக்கும். இந்த 4இல் அரூபத்தின் கையை தான் அவர் அதிகம் நம்பினார். மைதானத்தில் தன்னுடைய பந்தை தொலைக்காத சிறுவர்கள் யாராவது உலகில் இருக்கிறார்களா என்ன? அவர் தொலைத்த பந்தின் நிறம், அதில் ஒட்டியிருந்த தூசி வரை யாவும் நினைவில் அப்படியே இருந்தது. சிஎல்பி மைதானத்தில் புழுதி பறந்து கொண்டிருந்தது. அன்று தன்னோடு விளையாடி கொண்டிருந்தவர்களில் எவரையும் இன்று வரை திரும்ப சந்திக்கவே இல்லை. மைதானம் காலியாக கிடந்தது. முன்பு பார்த்த மரங்கள் இல்லை. கிணறு கூட மூடப்பட்டு அந்த இடத்தில் கழிப்பறை கட்டிடம் ஒன்றிருந்தது. மைதானத்தின் வெற்றிடம் விளையாட்டினை நினைவுபடுத்தியது. அவர் பந்து விளையாட்டிலிருந்து விடுபட்டு 40 வருடங்களுக்கும் மேலாகியிருந்தது. திடீரென காற்றில் கைவீசி ஒரு பந்தை அடித்தார். அது காற்றிலே ஓடி மறைந்தது. நீண்ட பெருமூச்சின் நடுவே தூரத்து காட்சி ஒன்றை பார்த்தார். ஊதா நிற யூனிஃபார்ம் அணிந்த யாரோ ஒரு சிறுவன் தொலைந்த பந்தை தேடிக்கொண்டிருந்தான். மிக ஆறுதலாக இருந்தது. அவர் சந்தோஷத்துடன் வீடு திரும்ப துவங்கினார். முற்றம்.